இப்ப திரும்பவும் நம்ம முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். எனக்குலாம் அந்த தெம்பே இல்ல சுதா. என் கையில பிளம்பிங் வேலை இருக்கு, எலக்ட்ரிக் வேலையும் இருக்கு. நான் அதையே பார்த்துட்டு போறேன். எனக்கு இந்த பிசினஸ்லாம் வேண்டாம் சுதா. டேய், மனச விட்டுறாதடா. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. என்ன பண்ணலாம் நம்ம யோசிக்கலாம். இல்ல சுதா, இப்ப நான் எதுவும் யோசிக்கிற நிலைமையில இல்ல. எந்த தப்பும் நம்ம செய்யாம நம்ம ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? நம்ம யாரையும் ஏமாத்தல, இல்லீகல் பிசினஸும் பண்ணல. சின்னதா ஒரு தொழில் ஆரம்பிச்சு வாழ்க்கையில ஒரு படி மேல வரணும்னு ஆசைப்பட்டோம். அத கூட ஏன் இப்படி கெடுக்க ஆசைப்படுறாங்க? நம்மள மாதிரி ஆளுங்க தொழிலையே ஆரம்பிக்க கூடாதா? டேய், அழாதடா. எனக்கு ஆதரவா என் வீட்ல அத்தனை பேர் இருக்காங்க. ஆனா உன் வீட்ல அம்மாவும் நீ மட்டும்தான். நீயே இப்படி அப்செட் ஆயிட்டா அம்மாவை யாருடா தேத்துவாங்க? என்னை விட அவங்க தான் ரொம்ப உடைஞ்சிட்டாங்க சுதா. என் பையன் சொந்தமா கடை ஆரம்பிக்க போறான்னு ஊரெல்லாம் சொல்லி வச்சுட்டாங்க சுதா. இப்ப எல்லாரும் போன் போட்டு கடை என்ன ஆச்சுன்னு துக்க விசாரிக்கிற மாதிரி எல்லாரும் விசாரிக்கிறாங்க சுதா. யாருக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம, யாரையும் பார்க்கவும் முடியாம அம்மா வீட்லயே முடங்கி கிடக்குறாங்க சுதா. அவங்களுக்கு ஆறுதல் சொல்ற தைரியம் எனக்கு இல்ல சுதா. சரிடா, நான் அம்மா கிட்ட வந்து பேசுறேன். நீ முதல்ல புலம்புறத நிறுத்து. நம்ம நிறைய அழுதாச்சுடா. நம்ம இனிமே இதை எப்படி சரி பண்ணலாம் தான் பார்க்கணும். நம்ம லேண்ட் ஓனர் நினைச்சதாண்ட எனக்கு கோவமாவே வருது. அந்த ஆளு மட்டும் கரெக்டா இருந்திருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்திருக்காது. அவர் முன்னாலே இதை பத்தி சொல்லி இருக்கணும். இல்லையா ராஜேஷ் நீங்க டீல் பண்ணிக்கோங்கன்னு ஒதுங்கி இருக்கணும். ரெண்டையுமே செய்யாம இடத்தையும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது நியாயமே இல்லடா. சுதா, அவர் ஒரு தொட நடுங்கி சுதா. ராஜேஷ பகச்சுக்க வேணான்னு தான் பயப்படுறாரு. நான் அந்த ராஜேஷ பத்தி வெளியே விசாரிச்சேன். அந்த ஆளு பெரிய பெரிய ஆளுங்களை தான் டார்கெட் பண்ணுவாராம். நம்மள மாதிரி சின்ன சின்ன ஆளுங்கெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாராம். அப்புறம் ஏன்டா நம்மள கடையை திறக்க விடாம தடுத்தான்? அதுதான் எனக்கும் புரியல சுதா. ரஞ்சிதா அக்கா மட்டும் அந்த ஆளை பார்த்து பேசியிருந்தா பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அவன் தான் ஊர்ல இல்லையாமே. அந்த ஆள் வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஆனா ஒண்ணு சுதா, இதுக்கு பின்னாடி வேற யாரும் இருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. அவங்க யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கிறத தடுக்க நினைக்கிறவங்க கண்டிப்பா அதுக்கான தண்டனையை அனுபவிப்பாங்க சுதா. டேய், உன் கோவம் டென்ஷன் எல்லாமே நியாயம்தான். ஆனா அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நாம தான் நஷ்டப்படணும். நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு முதல்ல கண்டுபிடிப்போம். என்ன செய்யலாங்கிறத அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். சரியா? சரி சுதா. அது வரைக்கும் நீ கிடைச்ச வேலையை செஞ்சிட்டு இரு. இதே நினைச்சு மூலையில முடங்கிடாது. சரியா? புரியுதா? நான் அப்படிலாம் முடங்க மாட்டேன் சுதா. இப்ப கூட நம்ம ஏரியால ஒரு வேலை இருக்குன்னு தான் கூப்பிட்டு இருக்காங்க. சரிடா, வண்டி எடு போலாம். சரி சுதா. வா.